ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஹரி சார் இயக்கிய விஷால் சார் நடிச்ச ரத்தனம் அந்த படத்தோட ரிவ்யூஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் கமலா தேட்டர்ல தாங்க படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது பார்த்தா பயங்கர விசில் சத்தம், சவுண்டுலாம் எகிருது, சும்மா வெளியே எகிருது. என்னடா இது, என்ன ரத்னத்துக்கு இவ்வளோ சப்போர்ட்டா, படம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சா இல்லைங்க, பக்கத்து தியேட்டர்ல கில்லி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கில்லி தான் பக்கத்து ஹால்ல இருந்து அவ்வளோ சவுண்டு வருதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ரத்னத்துக்கு வரலாம். ரத்னம் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த படத்துல பாசிட்டிவும் நெகட்டிவும் ஒன்னா சேர்ந்து தான் சொல்ல முடியும். ஏன்னா பாசிட்டிவே சில டைம்ல நெகட்டிவா மாறுது. ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா கேமரா ஒர்க்கு, நீங்க சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா சில ஷார்ட்ஸ்லாம் செம்மையா இருக்கும். அப்புறம் சொல்ல போனா அந்த முக்கியமா அந்த சிங்கிள் ஷாட், லென்த் ஷாட்னு அவங்க நேற்று ப்ரமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த லென்த் ஷாட் எடுத்த விதமும் சரி, சில ஃபைட்ஸ் கொரியோகிராஃப் பண்ண விதமும் சரி, அந்த கொரியோகிராஃபை எடுத்த விதமும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுவே மைனஸ் என்னன்னா, இந்த கதைக்கும் இந்த ஸ்கிரீன் பிளேக்கும் இந்த 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 ஷார்ட்ஸ், இந்த சிங்கிள் ஷார்ட்ஸ்லாம் தேவையானு கேட்டீங்கன்னா அது தேவையில்லைதான். நீங்க இவ்வளவு மோர் ஒர்க்கு போட்டிருக்கீங்க. அந்த ஓர் ஒர்க்கு வந்து நீங்க அது இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கதைக்கு நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. கதை அவ்வளவு டிமாண்டே இல்லாம நீங்க இந்த ஷார்ட்ஸ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் இந்த ஷார்ட்டை மட்டும் பார்த்து ரசிக்க மாட்டான். அது இது பிளஸ்ஸாவே இருந்தாலும் இது மைனஸா அமையுது. இன்னொரு அதே பிளஸ் மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டு. இன்டர்வெலுக்கு அப்புறம் வர்ற ஒரு நைட் எஃபர்ட்ல வர்ற ஒரு ஃபைட்டு வந்து ரொம்ப கொரியோகிராஃப் விதமே வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல வர்ற ஃபைட்டும் சரி, அப்புறம் அந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டும் சரி, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி இதே பட்டம் தான் இந்த கதைக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டீங்கன்னா அது தேவையே இல்லை. ஃபைட்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா ஏன் அடிக்கிறாருன்னு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நமக்கு ஏன் அவர் அடிக்கிறாருன்றது நமக்கு மைண்ட் செட். போற வரவெல்லாம் அடிக்கிறான், போலீஸை கண்டா கூட அடிக்கிறான், அடிச்சுக்கிட்டே இருக்கான்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு டைம்ல போரே அடிச்சு போச்சு. என்னடா இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் அந்த ஒரு நிலவரத்துக்கு தான் இருக்கு. அப்புறம் பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சாங், அது ரொம்ப பெரிய மைனஸ். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த டோன்ட் வரிடா மச்சி சாங்கும் சரி, நீங்க அந்த படத்துல சின்ன சின்ன லைன்ல வரும், சின்ன சின்ன சாங் மாதிரி, சுச்சுவேஷன் சாங் மாதிரி நிறைய வரும். பாத்தீங்கன்னா ஹரிஹரன் சார் ஒரு பாட்டு பாடிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு. ஆனா அது கூட பிளேஸ்மெண்ட் தப்பா தான் இருந்துச்சு. ஆனா பாட்டு நல்லா இருந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னொரு சாங் வந்து அது சாங்கா நமக்கு ஹெட்போன்ஸ்ல கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அது பாத்தீங்கன்னா படத்துல அது சுச்சுவேஷனோட வரும்போது ரொம்ப ரொம்ப மைனஸா இருந்துச்சு. அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தேவையே இல்லாம நமக்கே ஒரு டைம்ல கடுப்பாகிற மாதிரிலாம் பிஜிஎம்ஸ் தான், அது சாங் எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. பிஜிஎம்மும் அதே மாதிரி தான், ஒரே டியூனை தான் திரும்பி மாத்தி பிரசன்ட் பண்ண மாதிரி. அது எப்படி சொல்றது, சில டைம்ல கதை அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து நமக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லைன்னா நமக்கு பிஜிஎம்ஸ் வந்து நம்ம கடந்து போறோம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு டிஎஸ்பியோட மியூசிக் சப்போர்ட்டா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா டிஎஸ்பியோட மியூசிக் சப்போர்ட்டாவே இல்லை. டிஎஸ்பி இந்த படத்துக்கு ஒரு சோலாவே இல்லை. இன்னொரு மைனஸ் பாத்தீங்கன்னா ஹரியோட ஸ்கிரீன் பிளே. நீங்க பெரிய விஷயம் சொல்லணும்னா ஹரியோட ஸ்கிரீன் பிளே வந்து என்னன்னா, படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஆடியன்ஸ் அவ்வளவு ஓடிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு போர் அடிக்குது. அதான் பெரிய மைனஸ். நீங்க இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நீங்க ஒரு ஸ்கிரீன் பிளே நிக்காம ஓடிச்சுன்னா நமக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். எட்ஜ் ஆஃப் த சீட் வரைக்கும் வர்றோம். ஆனா இங்க அது எதுவுமே நடக்கல. அவ்வளவு ஸ்கிரீன் பிளே ஃபாஸ்டா போனாலும் நமக்கு போர் அடிக்குது. அந்த ஸ்கிரீன் பிளே அவ்வளவு ஃபாஸ்டா போறதே நமக்கு போர் அடிக்குது. அவ்வளவு ஒரு ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே. இன்னொரு மைனஸ் வந்து யோகி பாபுவோட காமெடி. இந்த சீன்லாம் காமெடி வர்றது வந்து சிரிப்பே வரல. எதுக்கு இந்த காமெடி, இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்ச் காமெடி மாதிரி ஆயிப்போச்சு. இப்பெல்லாம் ஒருத்தன் சிரிக்கல, அதெல்லாம் காமெடியே இல்லை அப்பனா. அப்புறம் இந்த ஆனா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த படத்துல இருக்கிற பயங்கர பிளஸ் ஒண்ணு இருக்கு, பயங்கரமான ஒரு பிளஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா கௌதம் மேனனோட என்ட்ரி, அந்த ஒரு சீன், அந்த ஒரு டயலாக். நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது விஷாலோட டைட்டில் கார் வரும்போது கை தட்டினானுங்க, விசில் அடிச்சானுங்க. அப்போ ஸ்டாப் ஆச்சு அந்த கை தட்டலும் விசிலும். படம் முடியற வரைக்கும் ஒருத்தன் கை தட்டல, ஒருத்தன் விசில் அடிக்கல. ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் எகிரிச்சு பாத்தீங்கன்னா கௌதம் மேனனோட என்ட்ரி. அப்புறம் கௌதம் மேனன் பேசுற அந்த ஒரு டயலாக் எந்திரிச்சு ஒரு சவுண்ட் விடுவாரு பாருங்க, செம்மையா இருந்துச்சு அந்த ஒரு சீன். அட் த சேம் டைம் அதே மாதிரிதான் ஒரு காமெடி சீன் வரும். பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கே சம்மந்தம் இல்லாம கெஸ்ட் ரோல வர விடிவி கணேஷோட காமெடி. ஒரே ஒரு சீன் தான் வரும், அந்த ஒரு சீனும் நல்லா இருக்கும். அந்த ஒரு சீன் திருப்பி வர்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லி போகலாம்.
இந்த அப்புறம் இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய பெரிய மைனஸ் ஒரு படத்துக்கு. இப்ப நான் ஒரு படம் இருந்துச்சுன்னா அந்த படத்துல வந்து அந்த படத்தோட ஹீரோ வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸால இந்த கதையை தூக்கி எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா விஷால் வந்து பயங்கர வாட்ட சாட்டமா இருக்காரு, வெயிட்டா இருக்காரு, ஹைட்டா இருக்காரு, அது ஓகே, நடிக்கணும்ல. ஏன்னா இப்போ இந்த கதைக்கு இவருக்கு சூட் ஆவான்னு போய் கேட்டீங்கன்னா ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆக்சுவலி இந்த கதையே இல்லை, அது அப்புறமா நான் சொல்றேன். ஏன்னா விஷால் சார் வந்து இந்த படத்துல அந்த நிறைய எமோஷனல் சீன் தான் வருது. ஆக்சுவலி நடிச்ச மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு நடிக்க தெரியாதவன் நடிச்ச மாதிரியே இருக்கு. ஏன்னா அவர் வந்து நம்ம எவ்வளவு படங்களை பார்த்துருக்கோம், சண்டை கோழி, ஸோ நிறைய படங்கள். அவன் இவன்லாம் பார்க்கலையே, இவன்லாம் எவ்வளவு பெரிய படம் பாலா சார் கிரியேஷன் வந்திருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் இங்க நடிக்கும் போது இங்க பயங்கரமா நடிப்புன்றது ரொம்ப தெரியுது நமக்கு. நடிப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டி. சின்ன பசங்கலாம் வெளியே தேட்டருக்கு வெளியே சொல்லிட்டு போறாங்க விஷால் நல்லா நடிச்சிருக்கலான்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் இருக்கு. அப்புறம் ஹீரோயின், ஏன்னா இந்த படத்துல இன்னொரு பிளஸ் இருக்கு, என்னன்னா நீட் எக்ஸாமை பத்தி ஒரு பெரிய லென்த் டைலாக் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பத்தி ஒரு லென்த் டைலாக் இருக்கு. நல்லாவது அந்த 2 டைலாக்கையும் நம்ம விஷால் கிட்ட கொடுக்காம டைரக்டர் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்கன்னா அது ஹீரோயின் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த ஒரு லென்த் டைலாக் 2 விஷயம் பேசுவாங்க. அப்புறம் ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஹீரோயின் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது ஹீரோயினை தப்பே சொல்ல முடியாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த டைலாக்காகவும் சரி அது அவங்க ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருந்தாங்க. இங்க என்ன பிரச்சனைனா விஷால் தான் பிரச்சனை. விஷால் சார் வந்து ஒரு சில டைலாக்காகவும் சரி, சில மாஸ் சீனாகவும் சரி, அந்த டைலாக் டெலிவரியும் வந்து நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது நம்ம ஏதோ நம்ம அந்த படத்துக்கு ஒட்டாத மாதிரியும் சரி, நமக்கு கனெக்ட் ஆகாத மாதிரியும் இருக்கு. அப்புறம் ஹரி சார் ரொம்ப பிளாட்டான ஸ்கிரீன் பிளே, கதையே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு கதையே தெரியாது, இது ஒரு எந்த நோக்கத்துல போகுதுன்றது மாதிரி தெரியாது. ஃபர்ஸ்ட் கதையே நமக்கு புரியாது. அது எங்க கதை ஸ்டார்ட் ஆச்சாலே நமக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல இருந்தா கதையே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கதையே அப்பதான் போகும். இப்போ என்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க கமர்ஷியல் படம் எடுத்தீங்கன்னா ஓகே இது கமர்ஷியல் படம் தான், ஆனா கமர்ஷியல் படத்தையும் நம்ம இப்ப நிறைய பேர் நிறைய விதமா எடுக்கிறாங்க. நீங்க ஒரு டைம்ல நீங்க ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி நிறைய கமர்ஷியல் படம் எடுத்தீங்க. ஆனா இப்ப நீங்க ட்ரெண்டுக்கு வர நினைச்சு பண்ற சில விஷயங்கள்லாம் வந்து கிரிஞ்சா தான் மாறுது தவிர அது கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு கவர் பண்ற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைங்கா இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளே, இன்னமும் கதை இன்னமும் ஒர்க் பண்ணிருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி விஷால் சார் இன்னமும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அண்ட் தென் காமெடியும் சரி, நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக்கும் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே நீங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தேவையில்லாம ஒர்க் போட்டிருக்காங்க, சில டிபார்ட்மெண்ட்லாம் வெறும் ஒர்க்கே போடல. அதான் பெரிய மைனஸே. சில டிபார்ட்மெண்ட் இப்போ கேமரா ஃபைட்ஸ்லாம் வந்து அவங்களோட இன்புட் அதிகமாக போட்டிருக்காங்க. இப்போ இங்க பக்கம் பாத்தீங்கன்னா மியூசிக், பர்ஃபார்மன்ஸ், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வந்து அவ்வளவு ஒர்க்கே போடல. அதான் இங்க பெரிய மைனஸா இருக்கு. இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனை அமுத்தி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.